அதாவது என்ன உபத்திரம் வந்தாலும் சகிக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் பலம் உள்ளவர்கள். ஆமென். பலம் இல்லாதவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு நிக்க முடியாது. நமக்கு எத்தனை உபத்திரம் வந்துருச்சு, ஆனால் இன்னைக்கு சகிச்சு நிக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுது தேவ பலன், இது தேவ பலன். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகம் பலம் உள்ளவர்களாய் பார்க்கிறது. சகிக்கிறவர்கள் தான் பலம் உள்ளவர்கள். சகிக்க முடியாதவர்களுக்கு ஒரு சின்ன உபத்திரம் வந்தாலும் அவர்கள் ஆரம்பத்திலே விழுந்துருவாங்க. ஆசாப் சொல்லுகிறார், என் கால்கள் நாள்தோறும் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு, காலை தோறும் வாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு இருக்கிற எனக்கு டெய்லி பிரச்சனை. என் கால்கள் விழுந்துரும், சறுக்குது சற்றே தப்பிட்டுனா ஒரு செகண்ட்ல நான் விழுந்திருப்பேன். ஆனாலும் இன்னைக்கு நிற்கிறேன். இதே பிரச்சனை துன்மார்க்கனுக்கு வந்த போது அவனுக்கு எல்லாம் இருந்தது, படிப்பு இருந்தது, ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, பலம் இருந்தது, பணம் இருந்தது. ஆனா எனக்கு வந்த உபத்திரவத்தில் ஒண்ணு அவனுக்கு வந்த போது அவன் இன்னைக்கு நிக்க முடியல. இத்தனை உபத்திரவத்தில் நான் நிற்கிறேன் என்றால் பலமுள்ளவன் அவன் அல்ல, பலமுள்ளவன் நான் தான் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சந்திக்கிற உபத்திரவத்துக்கெல்லாம் என்னைக்கோ நம்ம இல்லாம போயிருந்திருக்கோம். இன்னைக்கு இந்த உபத்திரவத்தில் நிற்கிறோம் என்றால் நாம பலம் உள்ளவர்களாய் நாம் நம்மை மாற்றினதினால் அல்ல, இந்த பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. இப்ப